இப்போல்லாம் எங்கே பேசினாலும் அந்த முதல் வரிசையில் உட்காந்துக்கிற நல்லவங்க மாதிரி இருப்பாங்கல்ல, அதில் ஒரு 3 பேரை கண்ணிலே பிடிச்சிடுவேன். என் ஐ கான்டாக்ட்லேயே இருப்பாங்க, தப்பிக்கவே முடியாது. ஏன்னா மீதி பேர் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, அவங்கள பார்த்தே பேசின்னு இருப்பேன். அதுலேயும் சிக்கல் வரும். ஒருத்தர் பார்த்தார், அவர் என்னோட புத்திசாலி, என்ன நம்மளே பார்க்குறான்னு செல்ஃபோன் எடுத்துட்டார். எடுத்து அவர் பாட்டு முடிகிற வரையும் சார் 1 ஹவர் பேசுகிறேன், 1 ஹவரும் அவர் அப்படியே பண்ணிட்டு இருந்தார். டென்ஷன் ஆகிட்டேன். முடிஞ்ச உடனே கீழே போயிட்டு அவர் வெளில போகிறாரு. பிடிச்சேன். சார் உங்கள் செல்ஃபோன் நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் முதல் வரிசையில் உட்காந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னா. ஏன் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, சார் நான் சார் தப்பாக நினைக்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுருந்தேன். நான் தான் நேராக நின்று பேசினுக்கிறேன். அதை விட என்னென்னா, ஆனால் இதில் நல்லா பேசுனீங்க சார். நம்ம ரசிகர்களை குறைய சொல்ல முடியாது சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகத்தில் இருப்பாங்க. இறங்கினோன்னு ஒருத்தர் என்ன கேட்டார் ஒரு மீட்டிங்கில், ஒரு பட்டிமன்றத்தில், உங்கள் அப்பாவும் பட்டிமன்றம் பேசுவாரா அப்படின்னு. அது எதை கேட்கணுமே, நாங்கள் என்ன சித்த வைத்தியசாலையாக நடத்துகிறோம்? தகப்பனார், பாட்டனார், முப்பாட்டனார் எல்லா படமும் வச்சுது. என்ன கேட்கணுமோ. சில பேர் இருக்காங்க சார், முடித்த உடனே கிடுகிடுன்னு சார் உங்கள் நம்பர் வேணும்னுவாங்க. அந்த நம்பர் வேணுன்றவங்கக்கிட்ட நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் புட்சாலிங்க சார், நம்பர் வேணும்னு கேட்டால் நம்ம சொல்கிறோம்ல, உடனே குறிச்சி நீ என்ன பண்ணுவோம், அடித்து பார்ப்பான். அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வர முடியாது, நம்பர் மாற்றி சொல்ல முடியாது, அடிச்சுட்டு பார்ப்பான். எனக்கு என்னென்னா, நம்ம ஒரு பேச்சாளர் தானே, தொழில்முறை பேச்சாளர் தானே, நமக்குள்ள ஒரு ஆசை, இதில் யாராவது ஆர்கனைசராக இருப்பாங்க, அடுத்த மீட்டிங்கு கூப்பிட்றதுக்கு நம்பர் கேட்குறான் போல இதுன்னு கொடுத்துருவேன். ஒரு பட்டிமன்றம் நல்ல ஞாபகம் இருக்குது. பட்டிமன்றத்தில் அன்னைக்குன்னு என்ன ஆகிடுச்சு, பட்டிமன்றத்தில் தலைப்பு நான் ஒரு வித்தியாசமான தலைப்பில் பேசினேன். ஒன்றும் இல்லை, குடும்பத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது கணவனா மனைவியான. அந்த நிர்வாகி என்ன பண்ணார், நீங்கள் எப்போவுமே லேடிஸை கிண்டல் பண்ணுறீங்க சார், அதனால் இந்த வாட்டி நீங்கள் மனைவியேன்னு பேசுங்க அப்படின்னாரு. சரின்னு பேசிட்டேன், நல்லா தான் பேசினேன். இறங்கிட்டேன். ஒருத்தர் நம்பர் கேட்டார், கொடுத்தா வந்துட்டேன். அது சென்னைக்கு அருகில் ஒரு மீட்டிங்கு, புறநகரில். அதனால் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போயிட்டு 11 மணிக்கு சாப்பிட்றேன் சார். ஃபோன் அடிச்சது, புது நம்பர். இந்த புது நம்பர் வந்தாலே நமக்கு ஒரு கொண்டாட்டம் ஆகிடும், ஆர்கனைசராக இருப்பார் அப்படின்னு. சார் வணக்கம், உங்கள்கிட்ட அந்த மீட்டிங்கில் நம்பர் வாங்கினவன் அப்படின்றார். 11 மணி மீட்டிங் முடிய 9 மணிக்கே முடிஞ்சிடுச்சு. அதாவது அவருக்கு போயிருக்காருங்க, அவர் சாப்பிட்டு தூக்கம் வரல போல், அதனால் எல்லா நம்பர்கிட்டையும் ஏற்கனவே பேசியிருப்பார். அதனால் நான் மாட்டினேன் இப்போது. அப்புறம் அந்த தலைப்பு நான் நீங்கள் அப்படி பேசிட்டீங்க அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு அதான் தலைப்பு கொடுத்து. இல்லை நீங்கள் பெண்களையே எப்போவுமே கிண்டல் பண்ணுவீங்க, இன்றைக்கி அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டீங்களே என்னாரு. இல்லை சார், அமைப்பாளர் சொன்னார் சார் அப்படின்னா. அமைப்பாளர் சொன்னால் எது ஒன்றாலும் பேசிடுவீங்களா? சண்டை போடுறாருங்க. இல்லைங்க, அவர் தானே காசு சார். ஓ, அப்போ காசு கொடுத்தா என்ன ஒன்றாலும் பேசுவேன் நீ. அது எப்படி ட்விஸ்ட் ஆகுது பார். காசு கொடுத்தா என்ன ஒன்றாலும் பேசுவேன், உனக்குன்னு ஒரு கொள்கையும் இல்லை. 11:30 மணிக்கு சார், அவன் கொள்கையே என்னன்னு தெரியாமல் கட்சி நடத்தினுக்கிறான். நான் வெறும் பட்டிமன்றத்தில் 10 நிமிஷம் பேசினேன். ரொம்ப கஷ்டம். சில இடத்துல கேட்க வரவங்க நம்மளை டென்ஷன் ஆகிடுவாங்க. ரசிக்கிறாங்களா இல்லையா ஒன்றும் தெரியாது. ஒரு பக்தியாக பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு கோயிலில் பேசினேன் சார். திருவாசகம் படிச்சுட்டு போனேன். அங்கே போய் ஏமாற்ற முடியாது. அதுலேயும் 7 நாள் திருவாசகம் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனேன். என் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு திருவாசகம் சொல்கிறது. லெஸ்ஸில் சிவன் கோயில் போனேன். முதல் நாள் 30 பேர் தான் வந்திருந்தாங்க. மொத்தமே 30 பேர் தான், 100 சேர் போட்டுருந்தான். திருவாசகம் சொல்ல ஆரம்பித்த 10வது நிமிஷம் ஒரு லேடி, பாட்டிமா, ஒரு 70 இருக்கும் வயசு, நேராக முதல் வரிசையில் உட்காந்துரு. சரி, உள்ளூர்காரங்க போல் இருக்குதுன்னு பேசினேன். நம்ப மாட்டேங்க சார், ஒரு 2 பாட்டு சொன்ன பிறகு திருவாசகத்தில் அந்த அம்மா பார்க்குறேன் அழுவுது. எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசத்துக்கு முருகார். அதுவும் நான் திருவாசகம் சொல்லி அதை கேட்ட ஒருத்தருக்கு கண்ணீர் வருதுன்னா, வள்ளலாரை விட அதிகமாக மகிழ்ச்சி அடைஞ்சவன் நான் தான். பார்க்குறேன் அழுவுது.
எல்லோரும் அதை வேடிக்கை பார்க்குறாங்க, நம்மளை விட்டாங்க. யாராவது திடீர்னு அழுதாக்கா அவங்களே பார்ப்பாங்க தெரியுமா. அழுவது இன்று இத்துடன் நிறைவு பெறுகிறதுன்னு சொன்னோன்னே எழுந்து விறுவிறுன்னு போயிடுச்சு. அடுத்த நாள் அதே மாதிரி தொடங்கின 5ஆவது நிமிஷம் வந்தது. முதல் வரிசையில் உட்காரோம், 5 நிமிஷத்தில் ஆட ஆரம்பிக்கும், போயிடும். 6 நாள் ஆயிடுச்சு சார். 7ஆவது நாள் கடைசி. எனக்கு முதல் நாள் வந்த 30 பேர் அவங்க போய் கூட்டின்னு வந்து ஒரு 100 பேருக்கு நிறைஞ்சிச்சு. அது மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை, இந்த பாட்டிமா அழுவுறது. ஏன் தான் அழுவுது அப்படின்னு. அன்றைக்கி என்ன பண்ணேன், பேச ஆரம்பிக்கும் போது வந்து உட்கார்ந்ததை நிறுத்திட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் ஆடியன்ஸ்கிட்ட போய் கேட்டுட்டு கீழே இறங்கினேன். அந்த அம்மாக்கிட்ட, டெய்லி வரீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அது என்ன, நான் திருவாசகம் சொல்லும்போது அழறீங்களே, உங்களுக்கு திருவாசகம்னா ரொம்ப பிடிக்குமா? நான் அவ்வளோ நல்லா சொல்கிறேன். நான் இல்லைப்பா, என் ஆடு செத்து போச்சு அப்படின்ச்சு. ஆடு செத்துச்சா? ஆடு செத்துறதுக்கு எதுக்கு இங்கே வந்து அழுதுனுக்கிற டெய்லின்னு? அது இல்லைப்பா, முதல் நாள் வந்தேன், நீ திருவாசகம் பாட்டு பாடுற மாதிரி சொன்ன, உன் தாடை அசைதுல, அதை பார்த்தோன்னே என் ஆடு ஞாபகம் வந்துச்சு. அதாவது திருவாசத்துக்கு ஊருகாரெலாம் இல்லை, என் தாடையை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு அந்த ஆடு செத்து போனது ஞாபகம் வந்துருக்குது. ரொம்ப கஷ்டம் சார். நகைச்சுவை மட்டும் இருந்தது வச்சுங்களேன், உங்களை எல்லாருக்கும் பிடிக்குங்க. நீங்கள் ஒருத்தனை திட்டுறதா இருந்தால் கூட நகைச்சுவையாக திட்டினா அவனுக்கு பிடிக்கும். உண்மையிலேயே அதான் ப்ராக்டிக்கலாக. ஒரு ஆள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் சார். கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டான் சாப்பிட்டு போகிறதுக்கு. அந்த ஆள் பொண்ணோட அப்பா வாசலில் நிற்கிறாரு. ஒரு பிச்சைக்காரன் போகிறான், சாமி ஏதாவது இருந்தால் போடுங்க அப்படின்றான். அவர் பொண்ணுக்கு அப்பா என்ன பண்ணிட்டார், இருந்ததெல்லாம் நேற்று தான் ஒருத்தனுக்கு போட்டேன்னாரு. மாப்பிள்ளை காதில் விழுந்துச்சு சார். நியாயமாக சிரிக்கணும்ல, நியாயமாக கோச்சிக்கணும்ல, இல்லைங்க சிரிக்கிறான். ஏன்? சொன்ன விதம் நகைச்சுவை. ஒரு ஆஃபீஸரு ஒரு போஸ்ட்டில் இருந்தாருங்க, ஒரே வருஷம் 20 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டார். 20 crores மாட்டிக்கினார். கோர்ட்டுக்கு கேஸ் போயிடுச்சு. ஜட்ஜி கேஸ் கட்ட பார்க்குறாரு. ஒரே வருஷம் 20 கோடியா அப்படின்னாரு. அவனை, ஐயா நீங்கள் ஆச்சரியத்தில் கேட்குறீங்களா இல்லை ஆதங்கத்தில் கேட்குறீங்களா? ஜட்ஜி சிரிச்சிட்டாரு. கேட்குற இதான் சார். உலகம் மாறிட்டே வருது. 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது இல்லை, 20 வருஷத்தில் அது மாறிச்சு. இன்றைக்கி இப்படி நிற்கிது. ஒரு காலத்தில் குளிக்கிற சோப்புக்கு லேடிஸை போடுவான் விளம்பரத்தில், சரியா? கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, அதெல்லாம் வந்து ஜென்ஸை போடுவான் அட்வர்டைஸ்மெண்ட்டில். இப்போ மாறிடுச்சு. என்னென்னா பைக் ஓட்டுறது எல்லாம் லேடிஸை காமிக்கிறான் சார். ஹெல்மெட் இல்லாமல் ட்ருன்னு போகுது, அப்படி முடி பறக்குது. பைக் வாங்க சொல்கிறான், ஸ்கூட்டியா. ஜென்ஸுக்கு என்ன பண்ணிட்டான், வீடு வீடாக போயிட்டு உங்கள் டாய்லெட்டு க்ளீனாக இருக்கான்னு கேட்குறான். அது மட்டும் போட்டால் பத்தாது, இதுவும் போடு அப்படின்றான். அப்போ அவன் என்ன பண்ணிட்டான், யாருக்கு எந்தன்னு முடிவு பண்ணிட்டான். வீட்டில் யார் யார் எந்த வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை மாற்றுறான். இல்லை, அவன் பேரில் தப்பு இல்லை சார். ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் மாறிடுச்சு. எல்லாம் ப்ரைவேட்டு எம்என்சி கம்பெனி எல்லாத்துலேயும் மாறிடுச்சு. யாரையும் திட்ட முடியல. இந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே லேடிஸ் புத்திசாலிங்க சார். இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற லேடிஸ்லாம் பயங்கர ஷார்ப்பு தெரியுமா. தப்பு பண்ணுவாங்க சார், தெளிவாக தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணிவிட்டு திட்டுவாங்களேன்னு திட்டுறதுக்கு முன்னால் அவங்களே அழுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஆம்பளைங்க அப்படி இல்லை, தப்பு பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்படின்னு திட்டுவாங்க போகிறோம் இல்லை, இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிடுவோம். லேடிஸ் அப்படி இல்லைங்க. என் செக்ரட்டரி இருக்குது, தப்பு பண்ணிச்சுன்னா ஒவ்வொன்று அழுவோம். அழுகிற லேடியை போய் எப்படிங்க திட்டுவீங்க? இல்லை, சரி விடு, அழுவாத, இனிமேல் அது மாதிரி பண்ணக்கூடாது, இப்படியே சொல்லின்னு இருந்தேன். ஒரு நாள் அது பண்ண திட்டில் எனக்கு மெமோ வர மாதிரி ஆயிடுச்சு. டென்ஷன் ஆகிட்டேன். போனேன், வழக்கம் போல் அழுது இருந்தது. பேசாமல் எழுதி கொடுத்துட்டு போயிடுமா, நீ எல்லாம் இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ட்டு அந்த திட்டாத நாட்கள் எல்லாம் சேர்த்து வச்சு, அது முதல் நாள் வேறு சண்டை வேறு வீட்டில் எனக்கு. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுன்னு விட்டேன் சார். அது வரையும் சாதாரணமாக அழுதுன்னு இருந்தம்மா.
நான் இது மாதிரி திட்டினவொன்னு என்ன ஆயிடுச்சு சார், முந்தானி எடுத்து வாயில் வச்சுன்னு ஓன்னு அழுதுன்னு ரூமை விட்டு வெளில ஓடுது. வெளியில் போய் பார்க்குறேன், ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுங்க எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. போன லேடி அடுத்த நாள் வரல, பயந்துட்டேன். தூங்கவே இல்லை சார் நைட்டெல்லாம். அடுத்த நாள் வரல அது வேலைக்கு. அதுக்கு அடுத்த நாள் போனால் அவங்க ஹஸ்பண்டை கூட்டின்னு வந்துடுச்சு. அவன் இருக்கிறான் 6 அடிக்கு, ஜிம்முக்கு போவான் போல இருக்குது. அவன் உள்ளே வந்துங்க, என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா. நான் அப்படியே பம்மிட்டேன், ஏன்னா அடிச்சிட கச்சிரா போகிறான்னு. டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது, அப்படி அடிக்கணும்னு அவன் முடிவு பண்ணால் நம்ம ஜிஎம்மையும் வலிச்சு விட்டுடலாம். ஏன்னா அந்தால நம்ம தனியாக அடிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், சார் இல்லை சார் ஜிஎம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் என்ன. அவன் சொன்னான் சார், ஆனாலும் கூட அவன் கண்ணில் பார்க்குறேன், அதில் ஒரு ஆனந்தம் தெரியுது. என்னால் தான் வீட்டில் திட்ட முடியல, நீயாவது திட்டு.